எங்கள் உறுதிமொழி. இதுவே எங்கள் உறுதிமொழி. சார் நாளைக்கு உங்களுக்கு பிரைஸ் கொடுக்கன்னு சொல்லி இருக்காருல்ல, அது உறுதிமொழிக்கு கொடுக்கன்னு இருக்காரு, அப்படிதானே? இப்ப நான் சொன்ன 3 வார்த்தை தான் நீ படிச்சுக்கணும். நாளைக்கு அவர்கிட்ட சொல்லி எல்லாரும் சர்டிபிகேட் வாங்கி பிரைஸ் வாங்கணும். கடவுளுக்கும் தாய்நாட்டிற்கும் எனது கடமையை செய்யவும், பிறருக்கு எந்நேரத்திலும் உதவி செய்யவும், சாரண விதிகளை மதித்திடவும் என் மானத்தின் மேல் சான்றளிக்கிறேன். அவ்வளவுதான். அந்த பாட்டுல வந்தது பத்தியா, அந்த 3 தான். கடவுளுக்கும் தாய்நாட்டிற்கும் நாளைக்கு சொல்லணும்னு 3 விரல் இப்படி காட்டுறல, அது 3 வாக்குறுதிகள், அதுதான் உறுதிமொழி. எல்லாரும் அவர் காலையில சொன்னாரு, எடுத்து சொல்ல சொன்னார்ல, அதுல 1. இப்ப நான் முதல் விரல் சொல்றேன். கடவுளுக்கும் தாய்நாட்டிற்கும் எனது கடமையை செய்யவும், பிறருக்கு எந்நேரத்திலும் உதவி செய்யவும், சாரண விதிகளை மதிக்கவும் என் மானத்தின் மேல் சான்றளிக்கிறேன். படிச்சாச்சா? சொல்லுவாப்போ. கடவுளுக்கும் உதவி கடமையை செய்யவும், பிறருக்கு எந்நேரத்திலும் உதவி செய்யவும், காரண விதிகளை மதிப்பிடவும் என் மானத்தின் மேல் சார்ந்திருக்கிறேன். நாளைக்கு இந்த 3 அவர்கிட்ட சொல்லி நீ என்ன பிரைஸ் வாங்கணும். உன்னோட நோக்கம் என்ன? சாரண இயக்கத்தின் நோக்கம் எதற்கும் தயாராயிரு. எதற்கும் தயாராயிருன்னா என்ன அர்த்தம்? எந்த நேரத்திலும் உடலாலும் உள்ளத்தாலும் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அதுதான் தயாராயிரு. சாரண இயக்கத்தின் குறிக்கோள் என்ன? பி ப்ரிப்பேர்ட். தயாராயிரு. எதுக்கு தயாரா இருக்கணும்? உடலாலும் உள்ளத்தாலும் பிறருக்கு உதவி செய்யணும். அதுதான் நம்மளோட நோக்கம். சரியா? இப்ப உங்களோட நோக்கம் என்ன? சாரண இயக்கத்தின் நோக்கம் என்ன? தயாரா இரு. தயாரா நோக்கம் கேட்ட, இப்ப அவங்க கேட்டாங்கல்ல, சிடி அதாவது சிஓ கேட்டாங்கல்ல, நம்ம நோக்கம் என்ன? தயாரா இரு. தயாரா இருந்தா எதற்கு தயாரா இருக்கணும்? பிறருக்கு உதவி செய்யும். புரியுதா? பிறருக்கு என்ன செய்யணும்? அதற்கு நாம் எந்த நேரத்திலும் தயாரா இருக்கணும். சரியா? சரி. அப்புறம் இன்னொரு பாட்டு சொல்லுமா? இப்ப எல்லாரும் இந்த உறுதிமொழி சொல்றீங்களா? அதை மனப்பாடமா சொல்லிட்டா நாளைக்கு 21 பிரைஸ் வாங்கல. 1 சொல்லுவாப்போ. கடவுளுக்கும் தாய்நாட்டிற்கும் எனது கடமையை செய்யவும்,